மேரேஜுக்கு அப்புறம் எதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க? அதாவது நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏன்னா நான் வரதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அவனுக்கு அவனோட ஃப்ரீடம் இருக்குப்பா. ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் ஆன் தட். இப்ப வரைக்கும் அவனுக்கு கால்ஸ் வர நான் இன்ன வரை யாருன்னு கேட்க மாட்டேன். ஏன் போறேன், ஏன் லேட்டா வர, அதெல்லாம் கேட்க கூடாது. ஏத்தா இந்த மாதிரி பொண்ணா இருந்தா தான் உங்க ஊருக்கே ஒரு கும்பிடு போட்டு தூக்கிட்டு போயிடுவானே. ஒரு இடத்துக்கு போகணும், லேட் ஆகும்னு சொல்றான். அது எனக்கு புரியணும். இல்ல நீ இப்ப வந்து மைனா ஹீரோயின் மாதிரி வெள்ளம் பேசக்கூடாது. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க, எப்போ வரீங்க? அவனுக்கு புரியணும். அவன் சொல்லிட்டு எனக்கு புரியணும். தட் இஸ் கால் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட். அவனோட டைம், அவனோட ஒர்க், அவன் யாருன்னு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், நான் யாருன்னு அவன் ரெஸ்பெக்ட். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனா இந்த வேர்ல்ட்ல ரொம்ப அழகான விஷயம் இல்ல. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுவும் கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது வேற லெவல் சம்பவம் பண்ணி வச்சுக்காங்க நம்ம பசங்க. வாங்க பார்க்கலாம். என் மனைவி கண்ணில் படும் வரை ஷேர் செய்யும். ஆன பிறகு கொஞ்ச நாள் பொறு தலைவா, அந்த வஞ்சிக்கோடி இன்னொரு வீடியோல வருவா. கட்டுப்பாடு இல்லாத வாகனம் கவிழ்ந்தே தீரும். என்ன சொல்ல வரீங்க? அம்மா யார் தாயே நீ? ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. அப்படிங்களா? சந்தோஷம். ஏய் இது தலைவர் டோன் மாதிரி இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா? சந்தோஷம். கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒரு வீடியோல அடுத்த லைன் வேணாம், கொஞ்சம் வன்மமா தான் இருக்கு. நிறுத்துறவன பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? நல்லா இருக்கு. இதெல்லாம் யாருக்காவது ஒருத்தவனுக்கு தான் நடக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிச்சு.